வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு நல்லா ஊற வச்சு இந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சரிசி மாவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கோம். குக்கரில் போட்டு ஒரு சவுண்டு அடுத்த சவுண்டுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்கு வெந்துருச்சு. இப்போது நல்லா இதை நம்ம உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிழங்கு வெந்தவுடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 அலசிக்கணும். அலசிட்டு அதுக்கப்புறம் உரித்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 3 நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இது 3/4 கிலோ சேப்பங்கிழங்கு, ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவு. இப்போ நம்ம சேப்பங்கிழங்குக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது சேப்பங்கிழங்கு வழவழன்னு இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது உளுந்து கலர் இதில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதனால் உளுந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் பல்லு இல்லை, கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா உளுந்தே போட தேவையில்லை. இந்த கலர் வந்தவொடனே நீங்கள் செக் பண்ணலாம். சேப்பங்கிழங்கு போட்ட உடனே என்ன பண்ணுங்க, சால்ட் போட்டுடலாம். இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு 1.25. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். ஐஸ்கிரீம் ஸ்பூனில் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்ச நேரம் செவக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த குழப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறோம். போட்டு ஒரு 2 கலரிட்டு அந்த கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கடைசியில் மிளகாத்தூள் போடுறோம். இது வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடலாம். காரம் வேணுன்றவங்க 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்றவங்க 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ஓரளவுக்கு நல்லா பிசுன்னு ஒட்டாமல் தனித்தனியாக வர்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவே போதும்னா எடுத்துக்கலாம். முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கு முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்காது. இது நம்ம மோர் குழம்பு வச்சோம்னா சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ண தொட்டுக்கலாம். 2வது மிளகா கிள்ளி போட்டு சாம்பார், இந்த மாதிரி குழம்புலாம் இது சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.